அவன் இடத்துக்கு போய் அவனையும் செஞ்சிட்டான்ற மாதிரி ஆர்சிபி அணியை பெங்களூர் சின்னசாமி மைதானத்திலே வச்சு வெளுத்து விட்டுருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ் அணி. இன்னைக்கு நடைபெற்ற போட்டியில பெங்களூர் சின்னசாமி மைதானத்தில் ஆர்சிபி அணி மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணி நேரடியாக மோதினாங்க. இந்த போட்டியில டாஸ் வின் பண்ண குஜராத் கேப்டன் சுப்மன் கில் ஃபர்ஸ்ட் பந்து வீச்சை தேர்வு செஞ்சாரு. அதன்படி இந்த ஆட்டத்தை விராட் கோலியும் பில் சால்ட்டும் தொடங்கினாங்க. பவுண்டரி அடிச்சு ரசிகர்களை உற்சாகப்படுத்திய விராட் கோலியை அர்ஷத் கான் அவுட் ஆக்கினார். விராட் கோலி வெறும் 7 ரன்கள் அவுட் ஆன நிலையில அடுத்து வந்த படிக்கல் 4 ரன்ல போல்ட் ஆனார். ஆர்சிபி அணியில ஒரு நல்ல பந்து வீச்சாளராக உருவாக்கப்பட்ட முகமது சிராஜ் இந்த மேட்ச்ல ஆர்சிபியவே மிரட்டுற மாதிரி பந்து வீசினாரு. கேப்டன் படிதர் அணிக்காக சிறப்பாக ஆட முயற்சித்த நிலையில 12 பந்துல 2 பவுண்டரியோட 12 ரன்கள்ல ஆட்டம் இழந்தாரு. இந்த போட்டியில குஜராத்தோட வேகமும் அவங்களோட சுழல் பந்து வீச்சும் நல்லாவே எடுபட்டுச்சு. இதையடுத்து அதிரடி காட்ட வேண்டிய கட்டாயத்திற்கு ஆர்சிபி அணி தள்ளப்பட்டாங்க. மொத்தம் 20 ஓவர் முடிவுகளில் 8 விக்கெட் இழப்புக்கு 169 ரன்கள் ஆர்சிபி அணி எடுத்தாங்க. 170 ரன்கள் எடுத்தா வெற்றின்ற இலக்கோட குஜராத் டைட்டன்ஸ் அணி தங்களுடைய பேட்டிங்கை தொடங்கினாங்க. அந்த அணியோட தொடக்க ஆட்டக்காரர்களா சாய் சுதர்சனும் சுப்மன் கில்லும் கிளம்புறாங்க. 2 பேருமே ஓரளவுக்கு நல்ல தொடக்கத்தையே குஜராத் அணிக்கு கொடுத்தாங்க. இதுல சுப்மன் கில் 14 பந்துல 1 பவுண்டரி மற்றும் 1 சிக்ஸர் மட்டும் அடிச்சு 14 ரன்கள்ல வெளியேற சாய் சுதர்சன் போலன்னு பொழந்துட்டு இருந்தாரு. இப்படி 17.5 ஓவர் முடிவுல 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து குஜராத் டைட்டன்ஸ் அணி 170 ரன்கள் எடுத்து இந்த ஆட்டத்தை வின் பண்ணிருக்காங்க. ஜோஸ் பட்லர் மட்டும் 73 ரன்கள் எடுத்திருக்காருன்றது குறிப்பிடத்தக்கது.